இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், நாங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறேன். கண்டிப்பா தப்பா போகாது சார். நீங்க என்ன 100% நம்பலாம். இப்போ கூட ஒரு ரிப்போர்ட்டை செக் பண்ண போறேன். அதை பார்த்துட்டு அடுத்து நானே உங்க லைனுக்கு வரேன். தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், கம் இன். டாக்டர், நீங்க கேட்ட பேஷண்டோட ரிப்போர்ட் இதுல இருக்கு. ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஓகே டாக்டர். ஓகே. ஆதி, நான் பாத்துக்கிறேன். மனோ வீட்டுக்கு போயிருக்கான். எப்படியும் பாட்டியும் அம்மாவும் வந்துருவாங்க. உங்களுக்கு தான் ஃபோன் வந்துட்டே இருக்குல்ல. இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்க போது. நீங்க போயிட்டு வாங்க. எதுவா இருந்தாலும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க கிளம்புங்க ஆதி. இல்ல பாரதி, நீங்க தனியா எப்படி? அதெல்லாம் வேண்டாம், நான் அப்புறமா போய்க்கிறேன். எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல தமிழை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. சொன்னா கேளுங்க ஆதி. தமிழ் தூங்கிட்டு தானே இருக்கான். ப்ளீஸ் நீங்க போய் என்னன்னு பாருங்க. ஓகே பாரதி, எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே கால் பண்ணுங்க. நான் சீக்கிரமா வந்துடுறேன். டீன் சார். எஸ், சொல்லுங்க சரீன். சார், அந்த ஆக்சிடென்ட் ஆன குழந்தையோட கேஸ டாக்டர் கிஷோரை நீங்க பார்க்க சொன்னதா சொன்னாரு. எஸ், ஆக்சுவலி நானே உங்களுக்கு கால் பண்ணி வர சொல்றதா இருந்தேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹை ப்ரொஃபைல் பேஷண்ட். அதை கொஞ்சம் பர்சனலா ஹேண்டில் பண்ண சொல்லி என்கிட்ட கேட்டிருக்காங்க. ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அவங்க இப்போ வேற ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. நீங்க அந்த பேஷண்டோட ரிப்போர்ட்டை போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துருங்க. பேஷண்ட் நம்பிக்கையான ஒருத்தரை அனுப்ப சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் உங்களை அனுப்புறேன். ஓகே சார், நான் அதை போய் இப்ப பாக்குறேன். அவசரமா கிளம்பி வான்னு சொல்லிட்டு இப்ப என்னடி யோசனை? என்ன விஷயம்? இந்த விஷயத்த எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியல நிஷா. நான் பார்த்த ஒரு விஷயத்த நம்பலாமா வேண்டாமான்னு ஃபர்ஸ்ட் எனக்கே புரியல. இவ வேற ஒழுங்கா சுத்தி வளைக்காம நேர விஷயத்துக்கு வா. ஆதி வந்து டாக்டர் வாங்க, உட்காருங்க மேடம். சொல்லுங்க டாக்டர். மேடம், நாங்க தமிழோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டோம். குழந்தைக்கு சின்னதா கார்டியாக் இஷ்யூ இருக்கு. பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன்ல வச்சு பார்த்தோம்னா என்னன்னு தெரிஞ்சிடும். அதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குழந்தை ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ டாக்டர், என்னென்னமோ சொல்றீங்க. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது டாக்டர். அவ நல்லதா இருந்தா. இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். மத்தபடி அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது டாக்டர். நீங்க ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணி பாருங்க ப்ளீஸ். மேடம் மேடம் மேடம், ஃபர்ஸ்ட் பதட்டப்படாதீங்க. பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. அப்நார்மல் கண்டிஷனை ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். அதுக்காக தான்
ஒரு நாள் அப்சர்வேஷன்ல வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். எதனாலன்னு சொல்ல முடியலனாலும் அது என்னன்னு பாத்திரலாம். இது டெம்பரரியான பிரச்சனையா இல்ல ரெகுலர் பிரச்சனையா இருக்கலாமான்னு ஒரு தடவை செக் பண்ணி பாத்திரலாம். டாக்டர், ஆனா அட்மிட் பண்ணி செக் பண்ண டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் எப்படி? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல டாக்டர். நீங்க சொல்றது கரெக்ட் தான் மேடம். பேசிக்கா எடுக்க வேண்டிய டெஸ்ட் எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சது. இத கூட நாங்க உங்க நல்லதுக்காக தான் சொல்றோம். நீங்க கேக்குறத பார்த்தா எங்களை சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. சச்ச, அப்படிலாம் இல்ல டாக்டர். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. எதுக்கு டாக்டர் இதெல்லாம்? இது எல்லாமே குழந்தைக்காக தானே மேடம். சரிங்க டாக்டர். நிஷா, நிஷா, ஹே நிஷா. மித்ரா, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இது ஏதோ வேற மாதிரி விஷயம்னு தோணுது. உன் கூட சேர்ந்து நிறைய தப்பு பண்ணிருக்கேன். அதுக்கெல்லாம் ஜெயிலுக்கு போறத பத்தி கூட எனக்கு எந்த பயமும் கிடையாது. இந்த பேய் பிசாசு கிட்ட எல்லாம் என்னால அடி வாங்க முடியாது. நீ சொன்னதை கேட்டதுல இருந்து எனக்கு அடி வயிறெல்லாம் கலக்குது. இந்த விஷயத்துல நான் சொல்றதான் நீ கேட்டாகணும். முதல்ல என் கூட வா. ஏய் நிஷா, என்ன பண்ற? வான்னு சொல்றேன்ல, வா. எங்கன்னு சொல்லுடி. நீ வா, நான் சொல்றேன். குழந்தை எழுந்ததுமே ஜூஸ், சாப்பாடு ஏதாவது கொடுக்க சொன்னாங்களே. தமிழ் கண்மொழிக்கிறதுக்குள்ள போய் வாங்கிட்டு வந்துருவோம். ஐயோ, பர்ஸ் மறந்து வச்சிட்டேனே.